சரியா? நம்ம அந்த ஸ்கூல்ல அண்ணாமலை கடவுள் பாபா. இந்த பங்குடைமை, சரியா? பங்குடைமை பங்குடைமைன்னா என்னன்னு சொன்னா, சரியா? சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு பிசினஸ் ஒண்ணு செஞ்சுட்டு போறீங்க நீங்க. உம் யாரு? சந்தோஷ் தம்பி, நீ வந்து ஒரு பிசினஸ் ஒண்ணு உங்களோட நீ நீ உன்கிட்ட இருக்க காசை போட்டு ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு போற, சரியா? அது வந்து என்னது, நீ மட்டும் செஞ்சுட்டு போறடா. நீ வந்து ஒரு போன் ஷாப்போ ஏதோ ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு போறது வைவே. அப்ப அதுக்கு பேர் வந்து ஒரு தனி வியாபாரம். அது வந்து ஒரு தனி உடைமையானது. அப்படின்னா அது வேற யாருமே இல்லை. இப்ப பங்குடைமைனா என்ன? பங்கு உடைமை, பங்குக்கு உடைமை கொள்றது அப்படின்னா, பங்குக்கு உடைமை கொள்றது. பங்குக்கு உடைமை கொள்றது என்னது? லாபத்துல உடைமை கேட்கிறது, சரியா? அதுல வார எல்லாத்துக்கும் உடைமை கேட்கிறது. அப்ப சும்மா ரோட்ல போறவங்க அந்த உடைமை கேட்டாரு கொடுப்பியா? இல்ல. அப்ப அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பேரை இணைச்சு கொள்வோம் தம்பி. அப்ப இப்படிப்பட்ட ஆட்களை இணைச்சு கொள்வோம், சும்மா கண்டவன்லாம் இணைச்சு கொள்றது இல்ல. இப்ப இந்த பாடம் எப்படி படிக்கணும்னு சொன்னா, சும்மா யோசிச்சு பாருங்க. இதுல வந்து நிறைய, இப்ப சந்தோஷ் வந்து நல்ல போன் ரிப்பேரிங், சரியா? போன் வந்து நல்ல போன் பிசினஸ் செய்ய தெரியும், போனை பத்தி நல்ல விஷயங்கள் தெரியும், சரியா? ஒரு போனை எப்படி ரிப்பேர் பண்றது, அந்த மாதிரி நிறைய ஸ்கில் இருக்கு அவனுக்கு. இந்த போனை பத்தின ஸ்கில் இருக்கு தம்பி உனக்கு. அப்ப உனக்கு போனை பத்தின நிறைய ஸ்கில் இருக்கு. ஆனா ஒரு கடவுளை போடுறதுக்கு காசு இல்லை, சரியா? அப்ப காசு இல்லை ஆனா ஸ்கில் இருக்கு. அந்த மாதிரி நேரம் என்ன செய்யணும்னு சொன்னா, நீ வந்து கொஞ்சம் நல்ல வசதியான உங்க ஃப்ரெண்டை இணைச்சு கொள்ளுவ. நீ இந்த பிசினஸ்ல என்னோட சேர்ந்துக்கோ, நம்ம எனக்கு இந்த மாதிரி ஸ்கில் இருக்கு, நான் பிசினஸ் பண்ணி உனக்கு தேவை, காசு போடு அப்படின்னு சொல்லி இணைச்சு கொள்ளுவ. அப்ப நீ உன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதை போட்டுட்டு அவனும் காசு கொஞ்சம் போட்டு ஒரு பிசினஸ் ஒன்று ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு போவீங்க, சரியா? அப்ப லாபம் எல்லாம் வந்து என்ன செய்யணும்? நீ உனக்கான லாபத்தை எடுக்கணும், அவன் அவனுக்கான லாபத்தை கொடுக்கணும், சரியா? அப்ப இப்படி செஞ்சுட்டு போறதுக்கு பேர் தான் பங்குடைமை, சரியா? அப்ப பங்குடைமை சொன்னா சும்மா இப்படி வாயில சொல்ற மாதிரி சொல்லி செஞ்சுட்டு போக இயலாது. என்ன சொன்னா, இப்ப நீங்க சும்மா ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னு சொன்னா என்னது, டயலாக், சரி? இப்ப இந்த டயலாக் எடுத்தீங்கன்னு சொன்னா, டயலாக் வந்து ஒருத்தன் இல்லை உரிமையாக, சரியா? டயலாக் வேணாம், டயலாக் வேணாம், சரியா? இதை எடுக்கலாம். ஒரு ஒரு பேங்க் எடுப்போமே, செலான் பேங்க், சரியா? செலான் பேங்க் தெரியுமா? செலான் பேங்க் பெரும்பாலான உரிமை யாருக்கு இருக்கு? தம்மிக பெரேரா அவருக்கு இருக்கு, சரியா? தம்மிக பெரேரா கிட்ட தான் இருக்குது. அப்ப பெரும்பாலான உரிமை தான். அவர் ஏன் அப்படி சொல்றாங்க? அப்ப அவர்கிட்ட அந்த கம்பெனி கடை அப்படின்னு கேட்டா அவருக்கு உரிமை இருக்குது, அவர்கிட்ட தான். ஏன்னு சொன்னா, இப்ப நார்மலா அந்த ஒரு பிசினஸ்ல 55, சரியா? 50க்கு மேல, 50% மேல, 50% மேல யாருக்கு யாரு அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, காசு போட்டுருக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த பிசினஸ் வந்து உரிமையா இருக்கும், சரியா? அப்படி பார்த்ததுல ஸ்ரீலங்கால நிறைய பிசினஸ் வந்து யாரு தம்பிக்க பேரையில அவர் தெரியும் தானே, அவரை செஞ்சுட்டு போறாரு. ஆனாலும் அவர் அந்த பிசினஸ்ல நிறைய பேர், யாரு சாராங்க நிறைய பேர் இருக்காங்க, சரியா? நிறைய பேர் காசு போட்டு தான் செய்யறாங்க. இப்ப நிறைய நிறைய பிசினஸ் மேன் போட்டு செஞ்சுட்டு போவாங்க தானே. அப்ப நம்ம போடுற மாதிரி 1000, 2000, 3000, 4000, லட்சம் அப்படி எல்லாம் இல்லை. அவங்க மில்லியன் மில்லியன் தான் போடுவாங்க, சரியா? அப்ப பெரிய அளவிலான காசுகளை போட்டு ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு போகக்குள்ள தம்பி, சும்மா இந்த மாதிரி நீ வந்து 1 கோடி ரூபாய் காசு போட்ட, சரியா? அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு 3 பேர் சேர்ந்து ஒருத்தன் 1 கோடி, இன்னொருத்தர் 2 கோடி, இன்னொருத்தர் 3 கோடி போடுறான்னு சொல்லி சும்மா வர லாபத்துல அதுக்கேற்ற மாதிரி நீ 1 கோடி போட்ட, இந்த உனக்கு இவ்வளவு, நான் 2 கோடி போட்டேன், எனக்கு அதை விட கொஞ்சம் கூட அப்படின்னு எடுக்கவே இல்லாது, சரியா? அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு உடன்படிக்கை ஒன்று இருக்குது, சரியா? அப்ப ஒரு பங்குடைமையில உடன்படிக்கை வந்து, சரியா? 1890ஆம் ஆண்டு, சரியா? 1890ஆம் ஆண்டு, ஓகே, சரியா? ஆயிரத்தி சரியா 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம் இருக்கு, சரியா? அப்ப பங்குடைமை கட்டளை சட்டம்னு சொன்னா, இந்த மாதிரி 2 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் செய்றீங்க என்று சொன்னா, இந்த சட்டத்தின் அடிப்படையில தான் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல நீங்க கொண்டு போயிட்டு இந்த சட்டத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும், சரியா? இப்ப நீங்க ஒரு 4 5 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் செய்றீங்க, சரியா? அப்ப 4 5 பேர் சேர்ந்து செய்யக்கூட இதுல கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணி தான் செய்யணும், ஓகே? அப்ப
ஒரு பங்குடைமைனா என்னது? பங்குல உடைமை கொள்றதுக்கு ஆக்கள் வர்றதுதான் பங்குடைமை. அப்ப ஒருத்தன் சேர்ந்து செஞ்சாரு பங்குடைமையா? இல்ல. அப்போ ஒரு பங்குடைமையில மினிமம், அதாவது குறைந்தபட்சம் எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேர் இருக்கணும். சரியா? குறைந்தபட்சம் 2 பேர் இருக்கணும். அப்பதான்டா உரிமை கொள்ளலாம். சரியா? குறைஞ்சபட்சம் 2 பேர் சரி இருந்தா தானடா தம்பி, எனக்கு இவ்வளவு காசு உனக்கு அவ்வளவு காசுன்னு சொல்லி உரிமை கொள்ளலாம். சரியா? அப்ப குறைஞ்சபட்சம் எத்தனை பேரு? 2 பேரு இருக்கணும். கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் தாங்க. ரைட். கொஞ்சம் இருங்க. நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி விடுறேன், பார்த்துக்கோங்க. இல்லாட்டி கஷ்டப்படி. சரியா? இது வந்து எங்களோட பொதுவான நோட்ஸ் கொண்டு. ரைட். நான் சும்மா சொல்றேன். இந்த நோட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. அப்ப பங்குடைமையில வந்து 2 3 பேர் சேர்ந்து செய்யறதால அப்பதானே உரிமை கொள்ளலாம். அப்ப குறைந்தபட்சம் எத்தனை பேரு? 2 பேரு. சரியா? ஆக கூடியது எத்தனை பேரு? 20 பேரு இருக்கலாம்னு சொல்றாங்க. சரியா? ஆஹ் இது இப்படி சொல்றாங்க. 20 பேர் இருப்பாங்க. நார்மலாவே 20 பேர். அப்ப அதுக்கு மேல வர மாட்டாங்க. அப்ப குறைந்தபட்சம் 2 பேரு ஆகக்கூடியது 20 பேரு. ஏன்னா நான் அன்னைக்கு ஒரு சிஏ சார்ட்டர் அக்கௌண்ட் சொல்றாங்க. அதுல வந்து 2 பேரு தொடக்கம் 50 பேர் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? 2 பேர் தொடக்கம் 50 பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க நார்மலா படிக்கிறது 2 தொடக்கம் 20 பேர். சரியா? அப்ப நார்மலாவே எங்களுக்கு இது தெரிஞ்சுக்கோங்க, 2 தொடக்கம் 20 பேர் இருக்கும். சரியா? ஆக குறைஞ்சது எத்தனை? 2. ஆக கூடியது 20 பேர். அப்ப இதுக்குள்ள இருக்கவங்க எத்தனை பேர் வேணாலும் சேர்த்து ஒரு பிசினஸ் ஒண்ணு செய்யறது, அது பேர் தான் பங்குடைமை. அப்ப இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் செய்யக்குள்ள எங்க கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னா இந்த சட்டத்துல தான் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். சரியா? இந்த சட்டத்துலதான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த சட்டத்தை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. சரியா? சொல்லுங்க பாப்போம். யாரு? திவானி. சொல்லுங்க பாப்பா. அந்த சட்டம் 2ஆ பிரிப்படும் என்று சொன்னா நோட்ஸுக்கு தேவை. சரியா? இந்த பாருங்க, மற்ற நோட்ஸ்ல போட்டுக்கோங்க. நோட்ஸுக்கு தேவை. 24ஆம் பிரிவு அதானா? ஓ, 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று வந்து 24ஆம் பிரிவு, இன்னொன்னு 42ஆம் பிரிவுன்னு சொல்லி. சரியா? அப்ப தம்பி சந்தோஷ் பயங்கராத. சும்மா பார்த்துக்கோ, இது ஈஸிடா. சரியா? ஒரு பிசினஸ் ஒண்ணு இந்த மாதிரி 2 3 பேர் சேர்ந்து செய்ய போறீங்கன்னு சொன்னா இது வந்து நீங்க படிக்கிறதுக்கு இல்ல, நீங்க ஃபியூச்சர்ல ஒரு கடையில ஏதோ செய்ய போறீங்க, ஒரு பிசினஸ் ஒண்ணு, ஒரு பியூட்டி பார்லர் என்னமோ ஒண்ணு செய்ய போறீங்க, ஒரு என்னமோ ஒண்ணு செய்ய போறீங்கன்னு வைங்க. செய்ய போறோம்னா ஒரு 2 3 பேர் சேர்ந்து செய்யறா பிசினஸா இந்த சட்டத்துல தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்ப அதுல வந்து 2 வகைப்படும். வந்து 24ஆம் பிரிவு, பிரிவு. 2வது வந்து 42ஆம் பிரிவு. சரியா? அப்படின்னு சொல்லி 2 பிரிவு இருக்கு. 24ஆம் பிரிவு சில விஷயங்களை சொல்லுது, 42ஆம் பிரிவு சில விஷயங்களை சொல்லுது. அந்த அதுகளுக்கு அடிப்படையில தான் நாங்க என்ன செய்யணும்? பங்குடைமையை செஞ்சுட்டு போகணும். அப்ப இது ரெண்டும் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நீட்டா தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப இது ரெண்டும் ஈஸி எங்களுக்கு நீட்டா தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா தான் எங்களுக்கு என்ன செய்யலாம்? இத இதை செஞ்சுட்டு போகலாம். சொன்னா நிறைய விஷயம் செம்மையாக்கள் எல்லாம் தருவாங்க. அப்ப அதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். ஓகே. சரி, இப்ப பாருங்க, 24ஆம் பிரிவுல போட்டிருக்கேன். அதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கோங்க எல்லாரும். நான் அந்த நோட்ஸ்ல எட் பண்ணிட்டேன். இதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ல வரலாம், எம்சிக்யூல வரலாம், பார்ட் 2 செய்யறதுக்கும் இது தேவை. இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு செய்யலாம். சரியா? அப்ப முதலாவது பாருங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு 4 5 பேர் சேர்த்து தானே செய்ய போறீங்க. அப்ப சும்மா நீ இவ்வளவு காசு போட்ட, நான் அவ்வளவு காசு போட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சுட்டு போக இயலாது ஒரு பிசினஸ். சரியா? ஒரு 2 3 பேர் சேர்ந்து செய்யக்கூடாது, அப்படி செஞ்சுட்டு போக கூடாது. அப்ப அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இந்த சட்டத்துல கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு எழுத்து மூலமான ஆவணம் ஒண்ண எழுதணும். எப்படி? இவ்வளவு காசு போட்டிருக்கான். இப்ப யாரு? திவானி. சரியா? திவானி. ஆஹ் வேற யாரு? ராஷி. சுஜி.
எனக்கு அவங்க தான் விளங்குறாங்க, 3 பேர் தான் விளங்குறீங்க என்னன்னு பார்க்க. ரைட். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஒன்று செய்ய போறீங்க. சரியா? இப்ப நீங்க 3 பேரும் என்ன செய்யணும்னு சொன்னா ரஷினி, ரஷ்யா, நீங்க இந்த சட்டம் இருக்கு, சட்டத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு உடன்படிக்கை ஒண்ணு, அதாவது ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு போட்டுக்கணும். போட்டு என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப நீங்க 3 பேருமே சைன் பண்ணி கொள்ளணும். சரியா? 3 பேருமே சைன் பண்ணி கொள்ளணும். அப்படி சைன் பண்ணினா தான் இந்த பிசினஸ் வந்து நீட்டா செஞ்சுட்டு போகலாம். ஏன்னு சொன்னா இப்ப நீங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு பியூட்டி பார்லர் ஒன்று ஓபன் பண்றீங்கன்னு வைங்களேன். சரியா? பியூட்டி பார்லர் தான் இந்த என்னது அது, சரியா? மேக்கப் பண்ற இடம். ஓகே. அப்ப அது ஒண்ணு ஓபன் பண்ணக்குள்ள அப்ப திவானி வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் காசையும், சரியா? ரஷ்யா வந்து ரஷ்யா வந்து எவ்வளவு 3 லட்சம் ரூபாய் காசையும், இவ வந்து சுத்தி வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் காசையும் போடுறாருன்னு வைங்களேன். அப்ப நீங்க சும்மா லாபம் வரக்குள்ள சும்மா வாய்ப்பு கூட பிரிச்சு எடுத்துட்டு போக கூடாது. சரியா? நீ 2 லட்சம் ரூபாய் போட்டா உனக்கு 20,000, நீ 3 லட்சம் ரூபாய் போட்டா 30,000, நீ உனக்கு 50,000, அப்படின்லாம் சொல்லி பிரிச்சு எடுத்துட்டு போக கூடாது. அப்ப இந்த மாதிரி நேரமானால் என்னன்னு செய்யணும். அப்ப நிறைய விஷயம் இருக்குது இல்ல, சரியா? சரியா ஈஸியா விளங்கி கொள்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி நேரம் என்ன செய்யணும் சொன்னா ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு, சரியா? அக்ரிமெண்ட் ஒண்ணு நீங்க செய்யணும். சரியா? அக்ரிமெண்ட் ஒண்ணு நீங்க எழுதணும். சரியா? அப்ப அந்த அக்ரிமெண்ட் நீங்க எழுதக்குள்ள எப்படி எழுதுவீங்கன்னு சொன்னா இந்த 24ஆம் பிரிவு மற்றும் 42ஆம் பிரிவு அடிப்படை யூஸ் பண்ணி தான் அக்ரிமெண்ட்டை செஞ்சுட்டு போகணும். சரியா? 24ஆம் பிரிவு 42ஆம் பிரிவை யூஸ் பண்ணி தான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னாங்க, அக்ரிமெண்ட்டை செஞ்சுட்டு போகணும். ரைட்டா? இப்ப 24ஆம் பிரிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னா பாருங்க. 24ஆம் பிரிவு சொல்லுது பங்காளர் அனைவரும் ஈடுபடுத்தும் மூலதன தொகை சமமாக காணப்பட வேண்டும் சொல்லு. அப்ப 24ஆம் பிரிவு சொல்லுது பங்காளர். அப்ப இந்த 2 சட்டம் இருக்குது, 2 பிரிவு இருக்குது. அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி செஞ்சுட்டு போறீங்க. 24ஆம் பிரிவு சொல்லுது பங்காளர் அனைவரும் வந்து என்ன செய்யணுமா, ஈடுபடுத்தின மூலதனம் இருக்கு, பிசினஸ்க்கு போடுற காசு இருக்கு, இன்வெஸ்ட் பண்ற காசு. அப்ப 3 பேரும் சேர்ந்து செய்யணும். 3 பேரும் எவ்வளவு செய்யணும்? 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. சரியா? அப்ப அப்படி தரமாட்டாங்க கணக்குல. அப்ப ஒரு அமௌண்ட் தான் போடுவோம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் பாக்கணும். சரியா? அப்ப 24ஆம் பிரிவு என்ன சொல்லுதுன்னு சொல்லி நல்லா விளக்கிக்கோங்க. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாடமாக்கிக்கோங்க. இது வந்து எக்ஸாமுக்கு உங்களுக்கு தேவை. சரியா? பங்காளர் அனைவரும் ஈடுபடுத்தும் தொகை வந்து சமனாக காணப்பட வேண்டும். லாப நட்டங்கள் அனைத்தும் பங்காளர்கள் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது பாருங்களா? ஏன்னு சொன்னா அவ்வளவு பங்காளரும் சமமான மூலதனத்தை ஈடுபடுத்தினீங்கன்னு சொன்னா யாரு? திவானி 2 லட்சம், பின் கலர் உங்களுக்கு பிடிக்கும். சரியா? ரஷ்யா 2 லட்சம், சிவா சுஜி 2 லட்சம். அப்ப எல்லாம் 2 லட்சம் 2 லட்சம் போட்டா ஈஸி தானே. அப்ப என்ன செய்வீங்க? லாபமோ நட்டமோ என்ன செய்யணும்? சமமாக பிரிச்சு கொள்ளணும். ஓகே, ஒரு நிமிஷம் கிடைங்க, ஒரு நிமிஷம் தான். சரியா? அப்ப என்ன செய்யணும்? சமமாக பிரிச்சு கொள்ளணும் அப்படின்னு அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. அப்ப எல்லாரும் 2 லட்சம் 2 லட்சம் போட்டா ஈஸி தானே சமமாக பிரிச்சு கொள்ள. சரி? அப்ப ஒவ்வொருக்கும் வேறு வேறு அமௌண்ட்களை போட்டீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சமமாக பிரிச்சு கொள்ள இயலுமா? பிரிச்சு கொள்ள இயலாது. அப்ப அதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த பாருங்க, இது 24ஆம் பிரிவு. சரியா? ஓகே, 24ஆம் பிரிவு போல. ரைட். 24ஆம் பிரிவு என்ன சொல்லுதுன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. அனைத்து பங்காளரும் சமமாக மூலதனத்துக்கு பங்களிப்பு செய்யணும். லாபங்களை வந்து சமமாக பிரிச்சு கொள்ளணும். சரியா? அடுத்த பாருங்க என்ன சொல்லுதுன்னு சொல்லி மூலதனத்துக்கு வட்டி பெறும் உரிமை இல்லை. மூலதனம்னு சொன்னா என்னன்னு சொன்னா தம்பி சந்தோஷ், நீங்க போடுற காசு இருக்கு தானே. இப்ப நீ ஒரு போன் ஷாப் ஒன்று ஓபன் பண்ண போறேன்னு தம்பி சந்தோஷ். சரி? அப்ப அந்த போன் ஷாப்புக்கு, சரி போன் ஷாப்புக்கு இப்ப இந்த இவங்க ஓபன் பண்ற அந்த பியூட்டி பார்லர் இருக்கு. சரியா? பியூட்டி பார்லர். சரி? அந்த பியூட்டி பார்லருக்கு வந்து இவங்க போடுற காசு இருக்குதானே. சரியா? அந்த காசுக்கு பேர் தான் மூலதனம். சரியா? அந்த காசுக்கு பேர் தான் மூலதனம். சரியா? இப்ப அந்த காசுக்கு பேர் தான் மூலதனம். அப்ப 24ஆம் பிரிவு சொல்லுது என்னன்னா அந்த மூலதனத்திற்கு வட்டி இல்லை என்று சொல்லுது.
இப்ப 24ஆம் பிரிவு ஏன் அப்படி சொல்லுது? அந்த மூலதனத்துக்கு வட்டி இல்லைன்னு ஏன் சொல்லுதுன்னு சொன்னா, அவ்வளவு பேர் என்ன செய்றாங்க? சமமாக மூலதனத்தை ஈடுபடுத்துறாங்க. அப்ப சமமாக மூலதனத்தை ஈடுபடுத்தினா வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அதை நான் சொன்னேன். அவங்க தான் சொல்றாங்க 24 பிரிவுல அனைவரும் சமமான மூலதனத்திற்கு பங்களிப்பு செய்யணும், சரியா சமமாக லாபத்தை பங்கிடணும், மூலதனத்துக்கு வட்டி பெறும் உரிமை இல்லை. ஏன்னு சொன்னா அவ்வளவு பேர் 2 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம் போட்டா வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு சொன்னா ஒரு ஆள் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு கொடுத்தா இவன் சொல்லுவான் எனக்கு நட்டா நான் சும்மா 5 லட்சம் போட்டுருக்கேன், அப்ப எனக்கு வந்து ஒரு வட்டி ஒண்ணு தந்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வட்டிக்கு வருவான். விளைஞ்சா இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வட்டி கொடுக்க வேண்டி வரும். அப்ப அதுதான் கணக்குல வரும். அப்ப இது வந்து அடிப்படை. இது வந்து என்னத்துக்கு எங்களுக்கு தேவைன்னு சொன்னா எக்ஸிக்யூ. சரியா? பார்ட் 2 செய்யறதுக்கும் இந்த நாலேஜ் நல்லாவே தேவை. சரியா? அப்பதான் செய்யலாம். ஏன்னு சொன்னா இது எந்த வருஷம் கேள்வியில எப்படி வரும்னே தெரியாது. ஓகே, அப்ப முதலாவது என்ன? அது சமமாக மூலதனத்துக்கு ஈடுபடணும், மூலதனத்தை வந்து லாபத்தை சமனாக பிரிச்சு கொள்ளணும். சரியா? மூலதனத்துக்கு வட்டி பெறும் உரிமை இல்லை. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. நிர்வாக நடவடிக்கைகளில் அனைத்து பங்காளரும் ஈடுபட வேண்டும் எனினும் அதற்கு சம்பளம் பெறும் உரிமை இல்லை. சரியா? அப்ப 24ஆம் பிரிவு சொல்லுது. இதெல்லாம் இதெல்லாம் யார் சொல்றேன்னு சொன்னா இந்த மாதிரி கதையெல்லாம். சரியா? 24ஆம் பிரிவு. சரியா? 24ஆம் பிரிவு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுது. சரியா? என்னது? எல்லாருமே என்ன செய்யணுமா? பிசினஸ்ல ஈடுபடணுமா? பிசினஸ்ல ஈடுபடணும்னா என்னது? இப்ப உங்க போட்டோ ஈடுபாடுல எல்லாருமே மேக்கப் பண்ணணும். சரியா? எல்லாருமே அதுல இருக்க அந்தந்த வேலைகளை என்னது கூட்டுறது பெருக்கிறது என்னமோ சரியா எல்லா வேலையுமே செய்யணும். ஆனா அதுக்கு வந்து நீங்க செய்யற வேலைகளுக்கு நிர்வாகம்னு சொன்னா தானே நீங்க செய்யற வேலைக்கு வந்து சம்பளம் பெற கூடாது, சம்பளம் பெற உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 24ஆம் பிரிவு. அப்ப அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தேவை. சரியா? அடுத்த மூலதனத்திற்கு மேலதிகமாக பங்காளர் வழங்கிய கடனுக்கு ஆக குறைந்தது 5% வட்டி பெறும் உரிமை உண்டு. இதுல வந்து என்னத்துக்கு உரிமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன் இப்ப மூலதனம் விட்டது 2 லட்சம் ஒவ்வொருத்தரும் சமமாக இருக்கீங்க. இதுக்கு மேலதிகமாக திவானி ஒரு 1 லட்சம் கொடுத்திருக்காரு வைகை. சரியா? நீங்க கொடுத்திருக்கீங்க. இதுக்கு மேலதிகமாக நீங்க 1 லட்சம் கொடுத்திருக்கீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் மேலதிக மூலதனம். இதுக்கு வந்து உங்களுக்கு 5% வட்டி பெறும் உரிமை உண்டு. அப்ப மேலதிக மூலதனத்துக்கு 5% வட்டி பெறும் உரிமை உண்டு. ஏன்னு விளங்குச்சா? சமமாக மூலதனம் போட்டீங்கன்னு சொன்னா வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலதிகமாக மூலதனம் விட்டா வட்டி பெறும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. என்னது? 24ஆம் பிரிவு. இப்ப இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கடனுக்கல்ல மேலதிக மூலதனத்துக்கு தான் 24ஆம் பிரிவு வட்டி பெறும் உரிமை உண்டு சொல்லுது. சரியா? கடனுக்கு அல்ல. அப்ப கடனுக்கு சொல்லி யாரும் நினைச்சுக்கொள்ளாங்க. அப்ப ஏன்னு சொன்னா கடனுக்குன்னு சொல்லி வரும். அப்ப கடனுக்கு வட்டி பெறும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி யாரும் குழம்பிக் கொள்ள வேணாம். மேலதிக மூலதனத்துக்கு தான் 5% வட்டின்னு சொல்லி 24ஆம் பிரிவு சொல்லுது. சரியா? அடுத்தது பாருங்க. பங்குடைமை வணிகம் ஒன்றின் செலவொன்றை பங்காளர் தனிப்பட்ட முறையில் செலுத்தி இருந்தால் அத்தொகை அவருக்கு மீள வழங்கப்பட வேண்டும். பங்குடைமையில வர செலவு என்னது? இப்ப உங்களோட பியூட்டி பார்லரை நீங்க செஞ்சுட்டு போறதுக்கு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு செலவு என்னது? கரண்ட் பில்னு வைங்க. அப்ப நீங்க இந்த வருஷம் ஏதோ இந்த காசு வரல, இந்த மாசம் ஒழுங்கா காசு வரல அப்படின்றதால நீங்க என்ன செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா கரண்ட் பில்லை வந்து கட்டிட்டீங்கன்னு வைங்களேன். சரியா? இந்த மாசத்துக்கான கரண்ட் பில்லை நானே கட்டுறேன்னு சொல்லி யாரு ரஷ்யா கட்டிட்டீங்கன்னு வைங்களேன் கரண்ட் பில்லை. அப்ப கட்டிட்டீங்கன்னு சொன்னா அந்த கரண்ட் பில் கட்டின காசை வந்து என்ன செய்யலாம்? உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இந்த கம்பெனில இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இதெல்லாம் சரியான முக்கியம். சரியா? 24ஆம் பிரிவு இதெல்லாம் சொல்லுது. ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இதை சும்மா சொல்லிட்டு உங்களுக்கு போறேன் என்ன விஷயம் சொல்லி. சரியா? 24ஆம் பிரிவு இதுகள் எல்லாம் சொல்லுது. சரியா? இதுகள் வந்து சரியான மாதிரி முக்கியம். நாங்க ஒரு கணக்கு ஒண்ணு செஞ்சுட்டு போறதுக்கு. சரியா? அப்ப இது வந்து என்னது? 2007. சரியா? 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். இது வந்து கம்பெனி சட்டம். ஓகே, இது வந்து கம்பெனி சட்டம் வந்து இது நோட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க இதை. சரி, அடுத்து பாருங்க. பங்குடைமை வரைகள் வந்து உச்ச பங்காளர் 20 பேர் என வரையறுக்கப்பட்டுள்ளது. பாத்தீங்க, உச்ச பங்காளர் வந்து 20 பேர் இருப்பாங்க. சரியா? சொன்னேன் 20 பேர் இருப்பாங்க. அடுத்து வந்து கொஞ்சம் இருங்க.
ரைட். நான் இது முக்கியமானதுகளை சொல்றேன், கணக்கு செய்ய தேவையானதை. 1000 ரூபாய்க்கு மேற்பட்ட ஆரம்ப மூலதனத்தை கொண்ட எந்த பங்குடைமையும் எழுத்து மூலமான உடன்படிக்கை வைத்திருக்க வேண்டும் சொல்றாங்க. அப்ப சட்டம் அப்படின்னு சொன்னா 1000 ரூபாய்க்கு மேற்பட்ட, அப்ப நீங்க எவ்வளவு ஒரு ஆள் 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அப்ப கட்டாயம் எக்ரிமெண்ட் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ரிமெண்ட் இல்லைன்னு சொன்னா நிறைய பிரச்சனை வரும், உங்களோட கடையை மூட வேண்டிய நிலைமை கூட வரலாம். ஓகே, அப்ப அதான் சொல்றாங்க அவங்க. ரைட். அடுத்து பாருங்க, நான் இதை கொஞ்சம் ரீட் பண்றேன். ரீட் பண்ணிட்டு நான் எடுத்த உடனே போகக்கூடாது. யாரு ரஷ்யா, உங்களுக்கு விளங்குதா? இதுகள் தான் அடிப்படை. ஓகே, இதுகள் விளங்குச்சா உங்களுக்கு? விளங்கிச்சு. okay. இதுதான் அடிப்படை. அப்ப ரெண்டு பிரிவு இருக்குது. ஒன்று 24ஆம் பிரிவு, 42ஆம் பிரிவு. இவ்வளவு நேரம் 24ஆம் பிரிவு என்ன சொல்லிச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம், அதெல்லாம் பார்த்தோம். 42ஆம் பிரிவு வந்து சில விஷயங்களை சொல்றோம், அது பார்க்கணும். நாங்கள் ஈஸி போட்டு குழப்பிக்கொள்ள வேணாம். இது என்ன தேவைன்னு சொன்னா எம்சிக்யூ சேர்த்து தான் தேவை. பார்க்க செய்யறதுக்கு எல்லாமே அவங்க கிளியரா தந்துடுவாங்க. எம்சிக்யூ வந்து மிக முக்கியம். சரியா, எம்சிக்யூ வந்து மிக முக்கியம். இந்த மாதிரி நுட்பங்கள்லாம் தெரிகிற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் 35 எம்சிக்யூ டார்கெட் பண்ணுங்க. 35 எம்சிக்யூ டார்கெட் பண்ண ஈஸியா பிக்கு மேல போகலாம், யாருக்கு வேணாம். ஓகே, 35 எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை. அப்ப 24ஆம் பிரிவில் என்ன சொல்லுச்சு? மேலதிக மூலதனத்துக்கு தான் 5% வட்டின்னு சொல்லுது. மேலதிக மூலதனம் போட்டீங்கன்னு சொன்னா 5% வட்டின்னு சொல்லுது. சரியா? ஆனால் 42ஆம் பிரிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கடன் இருக்குதானே, கடன் நீங்க வந்து பங்குடைமை நடாத்திட்டு போகல என்ன செய்யும், உங்களுக்கு பங்குடைமைக்கு கடன் எதுவும் கொடுத்துருந்தீங்கன்னு வைங்க, காசு எதுவும் பத்தாம கடன் ஒண்ணு போட்டிருந்தீங்கன்னு வைங்க, கடன் சரியா, மூலதனம் இல்ல கடன் ஒண்ணு கொடுத்துருந்தீங்கன்னு வைங்க, யாருக்கு திவாலிக்கு காசு இல்லைன்னு சொல்லி சுஜி காசு கொடுத்துருக்கீங்க. சரியா, அப்ப அந்த கொடுத்த காசு வந்து கடனா கொடுத்துருக்கீங்க. அப்ப பங்குடைமை நடாத்தி பொறுத்துக்கு. அப்ப அந்த மாதிரி கடன்கள் பங்காளருக்கு கொடுக்குற கடனுக்கு, அந்த கடனுக்கு வந்து 5% வட்டி. அப்ப கடனுக்கு 5% வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது யாருன்னு சொன்னா 42ஆம் பிரிவு. அப்ப அதைத்தான் நான் நோட் பண்ணிட்டு சொன்னேன். மேலதிக மூலதனத்துக்கு 5% வட்டின்னு சொல்றது 24ஆம் பிரிவு. கடனுக்கு வட்டி கொடுக்கணும்னு சொல்றது 5%. சரியா, கடனுக்கு 5% வட்டி கொடுக்கணும்னு சொல்றது 42ஆம் பிரிவு. மேலதிக மூலதனம். சரியா, மேலதிக மூலதனத்துக்கு 24ஆம் பிரிவும் கடனுக்கு 42ஆம் பிரிவும் சொல்லுது. ஓகேயா? அப்ப இதுகளுக்கு தான் ஒரு இந்த கம்பெனியை நாங்கள் செஞ்சுட்டு போக, இந்த பங்குடைமை நாங்கள் செஞ்சுட்டு போக மிக மிக நுணுக்கமாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஓகே, இப்ப இந்த விஷயங்கள்ல இருந்து ரைட் நான் கொஞ்சம் ரீட் பண்றேன். இதுல வச்சே உங்களுக்கு நிறைய விஷயம் நான் சொல்லலாம். சும்மா நான் ஒரு நுழைஞ்சு கொண்டு சொல்றேன், பாருங்க எல்லாருக்கும் விளங்கணும். உனக்குள்ள சொல்றாங்க, எனக்கு 24 பிரிவு சொல்லுது எல்லாரும் சமமாக மூலதனத்தை ஈடுபடுத்தணும், சமமாக லாபத்தை பகிரணும்னு சொல்லி. சரியா, அப்ப என்னத்துக்கு நம்ம கணக்கு ஒண்ணு செய்யக்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு லாபத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு விகிதம் தருவாங்க. இப்படி 2, 3, 2 இப்படி சொல்லி ஒரு விகிதம் தருவாங்க. 2க்கு 3க்கு 2, 2க்கு 1க்கு 2 அப்படி என்னமோ ஏதோ ஒரு விகிதம் தராங்க. என்னத்துக்கு தராங்க? சரியா, அது எங்களுக்கு விளங்கி இருக்கணும். என்னத்துக்கு இப்ப இவங்க எதுக்கு நான் பெரிய சொல்றது லாபத்தை எல்லாம் சமமா தான் பகிரணும்னு சொல்லி, அப்ப என்னத்துக்கு இவங்க இப்படி தராங்க? ஏன் அப்படி தராங்கன்னு சொன்னா, அவங்க வந்து என்ன செய்யல, சமமாக மூலதனத்தை ஈடுபடுத்தல. விளங்கிச்சா? சமமாக மூலதனத்தை ஈடுபடுத்தலன்னா என்ன நடக்கும்? மூலதனத்துக்கு வட்டி பெறும் உரிமை உண்டு. எல்லாரும் வேறு வேறு மூலதனத்தை ஈடுபடுத்தினாங்கன்னா மூலதனத்துக்கு வட்டி பெறும் உரிமை உண்டு. அப்ப அதனாலதான் அந்த பேப்பர்ல வரக்குள்ள நம்ம மூலதனத்துக்கு வட்டி கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மூலதனத்தை போட்டிருப்பான். இந்த மாதிரி விகித சாரத்துல வரும், விகிதத்துல வரும். என்னது லாபத்தை பகிரணும்னு சொல்லி அப்படி. அப்ப இந்த மாதிரி 24ஆம் பிரிவுல தான் முழு கணக்குமே செஞ்சுட்டு போகணும்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும். என்னது எல்லாரோட லாப மூலதனமும் சமனா இருக்கும். அங்க அவனுக்கு மூலதனத்துக்கு வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, லாபம் எவ்வளவு வந்தாலும் சும்மா லாபம் வந்து ஒரு
1,20,000 வாங்கினது 1,20,000 20,000 எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேரு. 3ஆல பிரிச்சு விட்டுட்டு என்ன செய்வீங்க? சமனா 3 பேருக்கும் கொடுத்து விடுவீங்க. சரியா? எவ்வளவு? 40,000 40,000 40,000 சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து விடுவீங்க. அப்ப அதே என்னது 24ஆம் தேதிக்குள்ள முடிச்சுட்டு சொன்னான். ஆனா இங்க நமக்கு நார்மலா செஞ்சுட்டு போகல எப்படி இந்த மாதிரி விகிதமெல்லாம் வரும். ஏன் அப்படி வரும்னு சொன்னா அவன் வந்து சமமாக மூலதனத்தை ஈடுபடுத்தல. அப்ப சமமாக ஈடுபடுத்தலன்னு சொன்னா என்ன செய்யணும்? மூலதனங்கள் வட்டி கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். வேற என்ன நடக்கும்? லாபத்தை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விகிதத்துல பெரிய வட்டி நிலைமை வரும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த மாதிரி பகிர்ந்ததாக என்னது மூலதனத்தை ஈடுபடுத்தியதாக. ஓகே, வேற என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியம் என்ன சரியா? இது வந்து எல்லாரும் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. நான் அடிக்கிறேன். மிக மிக முக்கியம் சரியா? பங்குடைமை புலம்புறதுக்கு எல்லாருக்கும் பங்குடைமை புலம்புறதுக்கான அடிப்படை காரணமே இதுதான். எனக்கு தெரிஞ்சது என்ன சொன்னா பங்குடைமை பார்த்தீங்கன்னா ஐடியா இல்லாது. பங்குடைமை வந்து சரியான விஷயம். அப்ப பங்குடைமை பத்தி எங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லைன்னு சொன்னா இது புலம்பு. ரைட். அப்ப இவ்வளவு நேரம் நான் பார்த்தது ஓகே. சரி, இவ்வளவு நேரம் பார்த்தது ஓகே. ரைட். இப்ப இதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னது? 24ஆம் பிரிவு வந்து சொல்லிருந்துச்சு. என்னது? நிர்வாக நடவடிக்கையில பங்காளர் ஈடுபட்டாங்கன்னு சொன்னா அவங்க வந்து சம்பளம் பெற தேவையில்லை, சம்பளம் முடிவ தேவையில்லை, அவங்களுக்கு சம்பளம் உரித்துடையவர்கள் அல்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, அது எதுல 24ஆம் பிரிவு. ஆனா நாங்க ஒரு கம்பெனி இந்த பங்குடைமை கணக்கு செஞ்சுட்டு போகல என்ன செய்யறோம்? பங்காளர்களுக்கான சம்பளம்னு சொல்லி ஒண்ணு தருவாங்க. அப்ப ஏன் அப்படி தராங்க? அப்ப இதெல்லாமே என்னத்துக்கு காரணம்? இதெல்லாம் என்னத்தால இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் வருது? 24ஆம் பிரிவு சொல்றது அது மாதிரி செஞ்சதால அல்ல. அவங்க எல்லாமே வேறு வேறு மூலதனத்தை விடுபடுத்தினதால அவங்க பங்குடைமையில சம்பளம் பெறுவதற்கும் உரித்துடையவங்களாக மாறிடுவாங்க. ஓகேயா? அப்ப இந்த மாதிரி இதுகளை தான் பேசிக்கோ. ஓகே, அப்ப இதுகளை விளங்கிக்கோங்க. நான் கொஞ்சம் ரிட் பண்றேன் பாருங்க இந்த நோட்ஸை. சரியா? பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்படும் முறைகள். இந்த பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்று இருக்கு, அதை ஏற்படுத்துற முறைகள் 3 முறை இருக்கு. சரியா? உங்களுக்கு பிசினஸ் ஸ்டடீஸ்லயும் இருக்கும் இது. முதலாவது வந்து எழுத்து மூலம், வாய்மொழி மூலம், நடத்தை மூலம். சரியா? அப்ப எழுத்து, வாய்மொழி மூலம், நடத்தை மூலம். அப்ப மிக மிக பெர்ஃபெக்டானது எதுன்னு கேட்டா எழுத்து மூலம். சரியா? எழுத்து மூலம். அப்ப நீ ஒரு எக்ரிமெண்ட் அடிச்சு சீல் பண்ணி அப்ப எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னா சைன் பண்ணணும். இதுதான் அக்ரிமெண்ட், இவ்வளவு காலத்துல தான் காசு எடுக்கலும் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணணும். ஓகே, அதுதான் சொல்றாங்க என்னன்னு கேட்டா எழுத்து மூலம்னு சொல்லி. சரியா? வாய்மொழி மூலம்னா சும்மா வாயில சொல்றது. சரியா? லாபம் இவ்வளவு வரும், உனக்கு இவ்வளவு, எனக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி சும்மா சொல்றது. ஓகே, எப்படி இருக்கோ தெரியல படிப்பிக்கிறதுனா முடியல தொண்டை ஃபுல் டைமேஜ். ஓகே, நான் அவங்களுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எங்களுக்கு ஃபிக்ஸ்டு. சரியா? நாங்கள் அதுக்கு ஒரு இடம் வச்சுட்டு அப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டாக எடுத்துருப்போம். ஓகே, நான் உங்களுக்கு வந்து நிறைய கிளாஸ் செஞ்சு விடுவேன், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது முடிஞ்சு அடுத்து நான் உங்களுக்கு இபிஎஃப் செஞ்சு விடுவேன். ஓகே, சம்பள பட்டியல். சரியா? இபிஎஃப்னு சொல்லலாம். அதை ஈஸி சம்பள பட்டியல் அதை செஞ்சு விடுவேன். காசு பாய்ச்சல் அதுக்கப்புறம் செஞ்சு விடுவேன். ஓகே, அப்போ யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்ப ரீட் பண்ண பாருங்க. பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்று. இதை வந்து இந்த போட்டோவை அடிச்சு வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் பண்ணு. ஓகே, பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றில் உள்ளடக்கப்பட கூடிய விடயங்கள். சரியா? பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றில் உள்ளடக்கப்படக்கூடிய விடயங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க. முதல்ல வந்து மூலதனத்திற்கு பங்களிப்பும் செய்முறைகள். சரியா? இதெல்லாம் தேவையில்லை, இதை நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க, இது வந்து உங்களுக்கு தேவையில்லை. ரைட். இந்த இந்த கணக்கு இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்களேன், இதெல்லாம் ஈஸி. சரி, இந்த இதை வந்து மிக மிக முக்கியமானது உங்களுக்கு வந்து தரணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். பங்குடைமை பிழைக்கிறதுக்கான காரணம் இந்த இரட்டை பதிவு. ஓகே, இந்த இரட்டை பதிவு என்ன செய்யுங்கன்னு சொன்னாலும் எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் கட்டாயம் அடிச்சுக்கோங்க.
சரியா? ரஷ்யா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. இந்த இரட்டை பதிவு தெரியாதனால தான் பங்குடமை குழம்புறதுக்கு காரணமே. சரியா? இந்த இரட்டை பதிவு வந்து மிக மிக முக்கியம். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரியா? அடிச்சுட்டு எல்லாரும் ரியாக்ட் பண்ணுங்க. ரைட். என்று சொன்னா